ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் வீக்கில் யூனிட் 1 இருக்கக்கூடியது ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூனிட்லேருந்து டிஆர்பியுடைய தமிழ் தகுதி தேர்வுலேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அதாவது டிஆர்பிலேருந்து கண்டக்ட் பண்ண எஸ்ஜிடி எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம் அண்ட் யூஜிடிஆர்பி இந்த 3லேருந்து யூனிட் 2லேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் இந்த எக்ஸாமினேஷன்லேருந்து கேட்கப்பட்ட ஃபுல் தமிழ் தேர்வு வினாக்களுமே நம்ம புக் ப்ரூஃபோட வீடியோஸ் போட்டிருப்போம். அது பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2லேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன், தவறான இணையை தேர்வு செய்க. சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், சுவல். இதோடைய பொருள் தோல். கரெக்டாக தான் இருக்குது. சுவல் அப்படின்னா தோல். விருச்சி அப்படின்னா நற்சொல். இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. கோடு அப்படின்னா மலை. இதுவுமே கரெக்டு தான். நேமி அப்படிங்கிறது உலகம் சொல்லிட்டு வராது, சக்கரம் சொல்லிட்டு வரும். ஸோ அதனால் இது தவறு. நமக்கு கேட்டுக்கிறது தவறான இணை தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். அண்ட் இது பாருங்கள், யூனிட் 2ல் முல்லைப்பாட்டு பகுதியிலிருந்து தான் கேட்டுப்பாங்க. அதோடைய சொல் பொருள் பகுதி. நேமி அப்படின்னா சக்கரம் தான் கரெக்டு. கோடு அப்படின்னா மலை. விருச்சி அப்படின்னா நற்சொல். சுவல் அப்படிங்கிறது தோல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது, அவற்றில் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார்? ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்று கூறியது யார் அப்படின்னா நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம், தொல்காப்பியர். பட் இதில் அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல்லிட்டு காற்று தான் சொல்வதா இந்த உரையாடலில் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அது யார் எழுதுனது சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம தொல்காப்பியர்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். பட் இதில் கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. பட் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டிஏ சூஸ் பண்ணலாம். யூனிட் 2ல் பாருங்கள், தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டாங்க. அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு காற்று தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இதில் கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. டார்னடோ, டெம்பெஸ்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். டார்னடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இதுவுமே பாருங்கள், யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கலைச்சொல் பகுதி தான். டார்னடோ சூறாவளி, டெம்பெஸ்ட் பெருங்காற்று. நெக்ஸ்ட் ஒன், மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் பணக்கவலை, பயக்குழப்பம், இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறு. ஸோ இது பார்த்தோன்னா யூனிட் 2ல் தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த லைன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். இந்த லைன்ஸ் தேவக்குட்டை வா மூர்த்தி அவர்களுடைய வரிகள். பட் இதில் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வரிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நயங்கள் தான் கேட்டுக்காங்க. அதனால் இந்த மாதிரி பாடல் வரிகள் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா 1க்கு 2 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃபில்லப்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். அண்ட் அது போக அதில் இருக்கக்கூடிய மோனை நயம், எதுகை நயம், இயைபு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வருடி வருடி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வருதா, இது இயைபுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே வராது. ஏன்னா இதில் இயைபு இடம்பெற்றுக்கும். ஓகேவா? அதனால் 3rd இல்லைனா 4th தான் வரும். நெக்ஸ்ட்டு எதுகையா மோனை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்று போல் வரணும் இல்லையா? ஸோ பட் இதில் எதுவுமே அப்படி வராது. எதுலேயுமே பாருங்கள் 2வது எழுத்து ஒன்று போல் நமக்கு வரவே இல்லை. அதனால் இதில் எதுகை இடம்பெறலன்னு சொல்லலாம். பட் இங்கே பாருங்கள், பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இதெல்லாம் மோனைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாமா? அதனால் இந்த லைன்ஸில் நம்ம மோனையும் வருடி வருடி இது இயைபு, மோனை அண்ட் இயைபு இடம்பெற்றுக்குன்னு சொல்லலாம். ஆன்சர் நம்ம ஆப்ஷன் டி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை. இது டெஃபினேஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம ஆப்ஷன் பி சொல்லலாம், உம்மை தொகை. ஓகேவா? இதுக்கு பாருங்கள், யூனிட் 2ல் தொகைநிலை தொடர்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண பகுதி இருக்கும். அதில் உம்மை தொகையிலேருந்து கேட்டுக்கிறாங்க. பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருப்பாங்க, அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அண்ட் அதுக்கப்புறமா சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் இடைச்சொல் மறைந்து வரும். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா கொஸ்டின். ஸோ இதில் இருக்கிறதே அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அண்ட் சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் இடைச்சொல் மறைந்து வரும். என்ன அப்படின்னா உம்மை தொகை தான். ஸோ எந்த மாதிரிலாம் புக்கில் இருக்குது, அவங்க எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க, அப்படி நம்ம எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
த நெக்ஸ்ட் ஒன், வழிமிகின் வழி இல்லை என்கிற பாடல் வரியின் ஆசிரியர். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம், ஐயூர் முடவனார். ஸோ இது பாருங்கள் யூனிட் 2ல் தான் இருக்குது. காற்றினுடைய ஆற்றலை பற்றி இந்த வரி வந்து வரும். வழி மிகின் வழி இல்லை, இதில் வந்து புறநானூற்று பாடல், இதில் ஐயூர் முடவனார் தான் கூறியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக செகண்ட் யூனிட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் யூனிட்டில் தான் இருக்கும். பட் இது வந்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள் சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கிடையாது இந்த டாப்பிக்கு. பட் நம்ம சிலபஸ் டீகோட் பண்ணும்போது சொல்லியிருப்போம் இல்லையா, வல்லினம் மிகுமிடம் மிக இடங்கள். ஸோ அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்டுப்பாங்க. பட் இந்த லைன்ஸ் வந்து யூனிட் 2ல் இருக்கும், அதனால் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இந்த வல்லினம் மிகுமிடம் மிக இடங்கள் அதுவுமே நீங்கள் படிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விடுபட்ட சொற்களை கண்டறிக. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஸ் டேஸ் உண்டாம். இது வந்து பார்க்குறதுக்கு திருவள்ளுவருடைய குரல் மாதிரியே இருக்குது இல்லையா, பட் இது வந்து பிற்கால ஔவையார் எழுதின குரல் தான். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது பாருங்கள் யூனிட் 2ல் தான் இருக்கும். பிற்கால ஔவையார் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் இந்த லைன்ஸ் வந்து எழுதியிருப்பார். இந்த குரலை ஆயுள் பெருக்கம் இதில் வந்து டேஸ் கொடுத்து கேட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் வித்தியாசமாக இருக்குது இல்லையா. நம்ம பெரும்பாலும் என்ன படிச்சிருப்போம், இந்த லைன்ஸை வந்து யார் எழுதியிருக்காங்க, எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, அண்ட் இந்த அதிகாரத்தை கூட படிச்சிருப்போம். பட் இது பாருங்கள் ஃபிலிப்ஸ் மாதிரி கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம தெளிவாக வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கிறது இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், தவறான இணையை தேர்வு செய்க. செகண்ட் யூனிட்டுடைய இலக்கண பகுதி தான் தவறான இணை. ஓகேவா? அன்மொழி தொகை அப்படிங்கிறது சிவப்பு சட்டை பேசினார், கரெக்டாக தான் இருக்குது. பண்பு தொகை வட்ட தொட்டி, இதுவுமே கரெக்டு தான். உவமை தொகை அப்படின்னா முறுக்கு மீசை வந்தார் சொல்லிட்டு வராது, இதுவுமே வந்து அன்மொழி தொகையில் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும், இது வந்து உண்மை தொகை கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு எடுக்குது தவறான இணை தான், ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம். ஸோ இதுவுமே யூனிட் 2ல் இருக்கக்கூடியதான். பாருங்கள், சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார், ரெண்டுமே அன்மொழி தொகை. அண்ட் பண்பு தொகை பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வட்டத்தொட்டி. தென் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது உண்மை தொகை. தென் நெக்ஸ்ட் ஒன், அடுத்ததுமே பாருங்கள், சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. ஸோ இதுவுமே வந்து யூனிட் 2ல் இருக்கக்கூடிய லைன்ஸ் தான். பட் உங்களுக்கு இது வல்லினம் மிகும் இடம் மிக இடம் அந்த கான்செப்ட் உள்ளது. ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த சூறாவளியும் மாறியும், சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. ஸோ இது வந்து லெசனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லைன்ஸ் தான். பட் அதை வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஸோ இது வந்து நம்ம யூனிட் 1லேயும் படிச்சிருப்போம் இந்த அளபடி வச்சு. தென் அது போக இது வந்து உங்களுக்கு யூனிட் 2 முல்லைப்பாட்டில் இருந்துமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன், வளையி, இந்த மாதிரி ஈ அப்படி சொல்லிட்டு முடிஞ்சுன்னா நம்ம வந்து சொல்லிசை அளபடின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உறுதுயர் அப்படிங்கிறது வந்து நம்ம உறுதுயர் அப்படிங்கிறது நம்ம வினைத்தொகையில் வந்து சொல்லலாம். பெருமுது அப்படிங்கிறது நம்ம பண்பு தொகைன்னு சொல்லலாம். நோக்கி அப்படின்னா வினை எச்சம் சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், உறுதியர் அப்படிங்கிறது வினைத்தொகை கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட் 2ல் வந்து இருக்கும். ஓகேவா? சாரி, யூனிட் 1ல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் 4 அளவு பேர்களையும் தொடர்ந்து வரும் தொகை. ஸோ இதுவுமே அப்புறம் பார்த்துருப்போம் இல்லையா, 4 அளவு பேர்களை தொடர்ந்து வரும் தொகை என்ன அப்படின்னா உண்மை தொகை தான். ஓகேவா? ஸோ இந்த இருக்கு பாருங்கள், எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் 4 அளவு பேர்களை தொடர்ந்து வரும் உண்மை தொகை. அடுத்தது, கொன்றை காயா குருந்தம் ஆகிய மரங்கள் டேஸ் திணையின் கருப்பொருள்களாகும். ஸோ இது வந்து முல்லை திணை தான். பாருங்கள், முல்லைப்பாட்டில் இப்படி ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொன்றை காயா குருந்தம் இதெல்லாமே முல்லை திணையுடைய கருப்பொருள்கள் தான். அடுத்தது, உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்று சொல்லின் மிகச்சரியான இலக்கண குறிப்பு யாது? அண்ட் இதுவுமே நான் சொன்ன மாதிரி இது பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவக்கோட்டை வாமூர்த்தி அவர்களுடைய வரிகள் தான். பட் இது வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்புக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் உனை அப்படிங்கிறது நம்ம உன்னை அப்படிங்கிறதுடைய இடைக்குறை விகாரம்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த லைன்ஸ் தான் இருக்குது. பட் இதை வந்து இலக்கண குறிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதுக்கு எக்ஸாம்பிளாக இன்னொன்று வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், தேம்பாவணியில் 10th ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது.
கணீர் அப்படிங்கிறது கண்ணீர் அப்படிங்கிறது இடைக்குறை. அதே மாதிரி உணை அப்படிங்கிறது உன்னை அப்படிங்கிறதுடைய இடைக்குறைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மூன்றாம் வேற்றுமை தொகை எது? மூன்றாம் வேற்றுமை தொகை வந்து கை தொழுது, கையால் தொழுது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஆல் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை வந்து உருவு வந்து மறைந்து வந்திருக்கு. அண்ட் இதுவுமே வந்து முல்லைப்பாட்டு பகுதியில் தான் இருக்குது பாருங்கள். கை தொழுது அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் வந்து 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1, 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் வந்து முல்லைப்பாட்டு. கரெக்டு தான். அண்ட் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது வெண்பாவால் இயற்றப்பட்டது தப்பு. இது வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டிருக்கும். ஸோ கூற்று 1 மட்டும் சரி, 2 தவறுன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த பாருங்கள், முல்லைப்பாட்டுடைய நூல்வெளி தான் 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இது வந்து 103 அடிகளை கொண்டு 103 அடிகளை கொண்டு குறைந்த அடிகளை உடைய நூல். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் 2வது என்ன கொடுத்துருப்பாங்க, முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது ஆசிரியப்பாவால் ஏற்றப்படும். ஓகேவா. வெண்பாங்கிறது தவறானது. அடுத்தது, ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்ட நூல் எது? ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதுனது. இதுதான் வந்து ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நிறைய கேள்வி கேட்டுப்பாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் போய் பாருங்கள், அதுதான் முல்லை நிலத்திற்கு உரிய பூ வகையை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம். முல்லை பிடவும் தோன்றிப்பூ. ஓகேவா. ஸோ பாருங்கள், இதோடைய பூ முல்லை பிடவும் தோன்றிப்பூ. இதோடைய மரம் அண்ட் பூ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. கொன்றை காயா குருந்தம் இது வந்து மரம். முல்லை பிடவும் தோன்றிப்பூ இது வந்து முல்லை இனத்துடைய பூ வகைகள். நெக்ஸ்ட் ஒன், சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்களை கண்டறிக. இதுவுமே வந்து லெசன் கிளர் தான் கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு இது இலக்கணமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம ஈஸியாக கூட எழுதிடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். மனிதா மனிதா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆச்சரியக்குறி வரலாம். அண்டு கேட்கிறதா இது வந்து கேள்விக்குறி. இங்கே பாருங்கள், லெசனில் பேஜ் நம்பர் 27 இருக்கும். யூனிட் 2 தான். மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம யூனிட் 2லேருந்து டிஆர்பியுடைய தமிழ் இதில் வந்து கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் பார்த்துட்டோம். அண்ட் எந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம இந்த யூனிட் 2க்குமே வந்து உங்களுக்கு டே சீரீஸில் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.